ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இது என் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எபிசோட் எப்படி போச்சு? ரொம்ப பவர் பேக்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆதிதா அப்படின்னு சொல்லி அந்த லெட்ரு போடுறது எல்லாமே ஆதிதான் அப்படின்னு சொல்லி துரை வந்து நம்ம யாருக்கு, நம்ம பவானி மேடத்துக்கு வந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்கப்பில். அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பாரதி வந்து ஒளிஞ்சு நின்று பார்க்குறத நம்ம ஆதி பார்த்துட்டாப்புல. சரியா? ஓ, பாரதி நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? அப்போ துரையை விசாரிக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கணுமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேல, ஜன்னல் காற்றுக்கு அடித்து பாரதி அங்கேருந்து கிளம்பிடுவாப்புல. ஸோ ஒருவேளை ஆதி வந்து நம்மளை பார்த்துட்டா கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வீட்டுக்கு போயிட்டா. அப்புறம் நம்ம ஆதி வந்து அந்த ஃப்ரெண்டு சர்வேஸ் போலீஸ் இருப்பார் இல்லையா, அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி துரை பற்றின ஒரு வீடியோ இருந்துச்சு அப்படின்னா அவனை அரெஸ்ட் பண்ணிடலாமா, ஏன்னா அவன் வந்து தப்பிச்சிருவான். ஆதி வந்து கட்டி போட்டிருப்பான். கட்டி போட்டு நடந்த எல்லாத்துக்கும் யார் காரணம், நீ ஏன் இது செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேறு யாரோ பின்னாடி இருக்கிறாங்க, யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்ருப்பான். அப்போ இருந்துட்டு நான் தாண்டா எல்லாம் பண்ணேன், வேறு யாரும் பின்னாடிலாம் இல்லை, பாரதியை கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணத்தில் தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆதி வந்து, சே நீ எல்லாம் ஒரு அண்ணியாக நினைக்கிறவங்களுக்கு அம்மா அண்ணியாக இருக்கிறவங்க அம்மா மாதிரி இப்படி போய் நினச்சிருக்கியாடா கூறு கட்டவனே அப்படின்னு சொல்லி ஆதி திட்டுறாப்புல. உன்னைய பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாப்புல. சொன்னோடனே இவ்வளோதான் கேஸ், வேறு என்ன ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு கண்டென்ட் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஆதி வச்ச வலையில் நம்ம எல்லாம் சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி துரை சொல்கிறாப்புல. ஆனால் இன்னும் வந்து துரையை வந்து ஆதி தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு துரை மாட்டுவான்னு தான் நினைக்கிறேன். இல்லை துரை தப்பிச்சாலும் அந்த சர்வேஷா அந்த போலீஸ்காரர்கிட்ட மாட்டுவான்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கைஸ், சீரியல் வந்து இப்போ தான் வந்து ரொம்ப பரபரப்பாக போகுது. இத்தனை நாள் எப்படி போச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லி சொல்லலான்னா, ஒரே தோசை மாவில் இட்லி தோசை சரியா இந்த மாதிரியே சாப்பிட்டுருக்கிறதுக்கு அதே மாவை வச்சு வெரைட்டியான ஃபுட்டெல்லாம் செய்யும்போது எப்படி ஒரு டேஸ்ட்டு மாறுமோ அந்த மாதிரி இருக்குது. இதனால் வரைக்கும் மித்ரா, பாரதி, ஆதி, கண்ணாடி பாட்டி, இல்லைன்னா அந்த திலகா பாட்டி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 2-3 டிக்கெட்டுங்க சுதாகர், இவங்கள வச்சே கதையை ஓடிக்கிட்டே இருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மித்ராவும் பாரதியும் மட்டும்தான். இவள் போய் அவளை வம்பளுக்க வேண்டியது, அவள் வந்து இவளை வம்பளுக்க வேண்டியது சரியா, இல்லைனா மித்ரா வந்து ஏதாவது பிளான் போட வேண்டியது, அது பாரதிக்கு ப்ளஸ் பாயிண்ட் அமைய வேண்டியது, இல்லைன்னா அந்த குழந்தைங்களை போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது, இந்த மாதிரியே கதை களம் போயிட்டே இருந்த இதில் இப்போ இந்த மாதிரி பார்க்குறது வந்து சூப்பராக இருக்குது. அதாவது இப்போ தான் வந்து ஒரு ஹீரோவுக்கான ஒரு கதை களமாக இருக்குது. இத்தனை நாள் வந்து ஆதி வந்து சும்மா எப்போ பார்த்தாலும் சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, ஆஃபீஸ் போக வேண்டியது, அங்கே போய் வேலை பார்க்க வேண்டியது, காரில் வர வேண்டியது, பாரதி கூட ரொமான்ஸ் பண்ண வேண்டியது, பாரதிக்கு மித்ராவால் ஏதாவது ஆபத்து ஏற்படும் போது அதை காப்பாற்ற வேண்டியது, இதே பொழப்புத்தனமாக போயிட்டு இருந்தது. இப்போ தான் அவன் தனக்குன்னு யோசித்துருக்கான். பாரதிக்கிட்ட கேட்டால் எப்படியும் உண்மை வெளியே வர போகிறது கிடையாது, இனி நம்மளாம் ஒரு முடிவு எடுத்தால் தான் இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லி களத்தில் இறங்கிட்டாப்புல. இதே தான் இதுதான் எங்களுக்கு வேணும், இதே மோட்லேயே போங்க, தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டு கதையை மறுபடியும் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அடைச்சிடாதீங்க. இந்த மாதிரியே கண்டுபிடிச்சி உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சீக்கிரமாக இந்த கதைக்கு ஒரு எண்டு கார்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதே ஸ்பீட்லேயே போங்கப்பா, எக்காரணத்தை கொண்டு ஸ்பீடை கம்மி பண்ணிடாதீங்க ப்ளீஸ். மறுபடியும் மித்ரா பாரதி பழி வாங்குற மாதிரிலாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பார்த்து போர் அடிச்சு போச்சு சரிங்களா. அதனால் இதே மாதிரியே போங்க. அப்போ தான் உங்கள் அம்மா செத்ததுக்கு யார் காரணம், பாரதியை வந்து இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணி இது பண்ணதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி நான் நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ வந்து எவ்வளோ ரீச் ஆகி எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு தான் நான் இன்றைக்கி ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். நேற்று வந்து பரவாயில்ல, வியூஸ் வந்து பரவாயில்ல, லைக்ஸ் வந்து இப்போயும் கம்மியாக தான் வந்துகிட்டே இருக்குது. தயவு செஞ்சு லைக்ஸ் போட மறந்துடாதீங்க கைஸ் ப்ளீஸ். அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகேவா. ஸோ வேறு என்ன கைஸ், மற்ற சீரியல் நான் பார்க்கல, வேணால் அப்படி ப்ரோமோ வச்சு சொல்லலாம் அப்படின்னா, அந்த கார்த்திகை தீபத்தில் வந்து ரேவதி வந்து ஜெயிலில் இருக்காப்புல கரெக்டாக. ரேவதியை காப்பாற்றுறதுக்காக நம்ம கார்த்தி வந்து
அந்த நகையை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குற மாதிரி சீன்ஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ரொம்ப போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு எல்லாம் கீழே கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. சீக்கிரமாக இந்த சீரியலை முடிங்க, கார்த்திகை தீபத்தை நல்லாவே இல்லை அப்படின்னு. உண்மையிலே நல்லா தான், வேறு மாதிரி கதை கிளம்பெல்லாம் கொண்டு போகலாம். ஆனால் ஏன் இந்த மாதிரியே கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஸோ எத்தனை தான் கார்த்தி நல்லது பண்ணாலும் சாமுண்டீஸ்வரி கண்ணில் அது ஒன்றுமே தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா அவள் கூடயே அவள் தங்கச்சிக்காரி சந்திரகலா இருக்கா இல்லையா, அவள் தூம்பம் போட்டுக்கிட்டே இருப்பாள். அதனால் அந்த தூம்பத்தை தான் இந்த பக்கி வந்து நம்பிக்கிட்டே இருக்கும். சுற்றி இருக்கவங்க எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு அதை நம்பாது இந்த சாமுண்டீஸ்வரி கூமுட்டை. அப்புறம் நேற்று கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, பாரதியை வந்து இனிமேல் கூமுட்டைன்னு சொல்லாதீங்க, அவங்க இப்போ நடிக்கிறாங்க, நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அதை ஏற்றுக்கிறேன். பாரதி வந்து முந்தி நடித்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. ஸோ அதனால் அந்த கூமுட்டை அப்படின்னு சொல்கிற வார்த்தையை வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். சரிங்களா? இனிமேல் நம்ம கூமுட்டைன்னு சொல்ல வேண்டாம், நம்ம பாரதியிலே நம்ம பேசிக்கலாம். ஓகேவா? ஸோ மற்ற சீரியல் வேறு என்ன சீரியல் பார்த்தேன்? வேறு என்ன சீரியல்? வாரிசு சீரியல் சூப்பராக போயிட்டுருக்கு. பட் என்னால் தான் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. சரி, இந்த ஒரு சீரியல் தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணோம். சரி, இதைப்பா ஜி5யில் பார்த்துட்டு நம்ம போட்டலாம். எல்லா சீரியலுமே ஜி5யில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மண்டை குழம்பு போயிடும். இன்னும் டிவி கனெக்ஷன் கொடுக்கல. நீ கொடுத்தா தான் வந்து வாரிசு சீரியல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா அவங்க அப்பையும் கூட வந்து அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த இது வந்து சிபியோட நடிப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் வாரிசு சீரியல் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சீக்கிரமே கனெக்ஷன் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன கைஸ், கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன்னா வேறு ஒன்றும் சொல்ல. மொத்தத்தில் ஒரே இதில் சொல்லணுன்னா, இதையும் சீரியல் இதே இதிலே போங்கப்பா, இதே மோட்டிவ்லேயே போங்க. அப்போ தான் சீரியலுக்கு சீக்கிரம் ஒரு எண்டு கார்டு வரும். அந்த எண்டு டே ஒன்று வரும். அந்த எண்டு டேவை தான் நாங்களும் எதிர்பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா? அவ்வளோதான் கைஸ். நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? பாய்.